ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் ஃபுட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரட் அண்டு கொத்தமல்லி தலை சாதம் தாங்க. நான் எனக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். வீட்டில் வந்து ரசம் வச்சுருக்குறாங்க, அதனால் வந்து நாம் அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். எனக்கான தேவையை நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்குவேன். ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் சந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் இதே போல் ஆர்கானிக்கான ஒரு வீட்லிக்கு சூப்பர் ஃபுட்டான என்னென்ன தகவலை அதெல்லாமே பின்பற்றுங்க. நீங்கள் செஞ்சு பழகுங்க. ஒருத்தர் சார்ந்து இல்லாமல் உங்களுடைய உடல்நிலைக்கு உங்களுக்காக நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணல சோம்பேறியாக தான் இருப்பாங்க அப்படின்னா ரிசல்ட் உண்மையிலேயே நமக்கு டிலே தான். அது மருத்துவமாகட்டும் உணவுகளாகட்டும் அனைத்துக்குமே உங்களுடைய விடாமுயற்சியும் வெற்றி தருங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக புரிஞ்சிக்கணும். சின்ன சின்ன விடயத்தை நம்ம பயன்படுத்தி தான் நான் தானே ஒரு 10 ஆண்டு காலம் எனக்கு வெண்புலி வந்து இல்லாமல் பரவாமல் நான் தடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. லிப்ஸுங்கிறது அது வேறு கேட்டகரி. ஏன்னா நம்மளை வந்து வீடியோவில் உங்களுக்கு லிப்ஸில் இருந்துச்சேன்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம வந்தோடனே குணப்படுத்திக்கணும். இல்லைனா கம்மியாக தாக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் படுத்தி குணப்படுத்தலாம். ஒரு 80% லிப்ஸில் அதிகமாகிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தற்காலிகமாக ஃபோட்டோ தெரப்பி, லேசர் ட்ரீட்மெண்ட்டு, ஃப்ளாஸ்டிங் சர்ஜரி ஓகேங்களா, அப்படி தான் நம்ம மூவ் பண்ணிக்கணும். மற்றபடி நேச்சுரலாக நம்ம க்யூர் பண்ணோம்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்ம கொண்டு வரலாம், ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் நம்ம மிஸ் பண்ணிடுவோங்க. அதனால் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இள வயதில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ தான் வெண்புலி வந்தவங்களுக்கும் லிப்ஸாக இருந்தாலுமே எங்கேயா இருந்தாலுமே குணப்படுத்தலாம். அதுக்கான முயற்சி எடுக்கணும். அது உணவே மருந்தில் ஒரு 80%, மருத்துவத்தில் 20% நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான சப்போர்ட் தான் நம்மளோட வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் நம்ம என்றென்றும் கொடுத்துட்ருக்குறோங்க. சின்ன தகவல் தானேன்னு சொல்லி கடந்து போகாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நமக்கு இந்த வெண்புலிக்கு மட்டும் இல்லை, உடலுக்கும் ஆரோக்கியம் தானே. கேரட்டு, கொத்தமல்லி அதேமாரி நம்ம வீட்டு சமையலாக அதிகமாக பயன்படுத்துகிற வரைக்கும் நமக்கு ஹெல்தி தான். கடைகளில் சாப்பிடுங்க. ஏதோ ஒரு முறை நம்ம வந்து ஒரு சூழ்நிலைக்காக நம்ம வெளியே போங்க வராங்கன்னா சாப்பிட்டுக்குங்க. அடிக்கடிக்கு கடையே தான் வாழ்க்கை அப்படின்னா வெண்புலி மறந்துடுங்க, அது பரவ தான் செய்யும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நான் அடுத்த ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வந்து உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.